ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்கும் திருவசனம் எசாயா அதிகாரம் 40 இறைவசனம் 10. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார், அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார், அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. நாம் தியானிப்போமா? கிறிஸ்து இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மேல் வெற்றி கொண்டார். ஆம், இந்த உலகத்தின் பாவம், அநீதி, சாபம், வெறுப்பு, சுயம், பொறாமை என அடுக்கிக் கொண்டே போகலாம். எல்லாவற்றையும் தம் அன்பினாலும் பொறுமையினாலும் ஞானத்தினாலும் உலகத்தின் மேல் ஜெயம் கொண்டார். இதன் வழியாக மீட்பு எனும் வெற்றி பரிசை நமக்கு தந்தருளினார். இதனால்தான் நமக்கு ஞானத்தோடு போதித்து நம்மை பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவியை நம் ஒவ்வொருவருக்கும் விட்டு சென்றுள்ளார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையினால் நாம் மறுபடியுமாக புதுப்பிக்கப்படுகிறோம். கிறிஸ்து இயேசுவின் உயிர்ப்பினால் நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். அவர் நமக்கு விட்டு சென்ற அன்பு, இரக்கம், சமாதானம், நீதி, பொறுமை, மனத்தாழ்மை போன்ற பண்புகளால் நாம் நம்மையே அணி செய்து கொண்டு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் அவமானத்தின் சின்னமாம் சிலுவையை ஏற்று கல்வாரியில் விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தி வெற்றி பரிசான மீட்பை பெற்றுத்தந்த கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பற்றிய நற்செய்தியை நம் சொல்லாலும் செயலாலும் பறைசாற்றும் மக்களாக வாழவே அவர் விரும்புகிறார். இதைத்தான் அன்னை தெரசா அவர்களும் செய்தார்கள். அவருடைய அன்பும் கனிவும் இரக்கமும் பொறுமையும் உள்ள செயல்களே பலரை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ வைத்தன. எனவே நாமும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையினால் சாத்தானின் அரண்களை தகர்த்தெறிந்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். உலகத்தில் ஜெயமெடுப்போம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையினால் நாங்கள் உலகத்தில் ஜெயமெடுக்கவும் பலரையும் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழவும் தேவையான உமது அருளையும் ஞானத்தையும் எங்களுக்கு தருவீராக. இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் மீட்பின் நாளாக அமையட்டும். அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் திருவிழா வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட்.